ஹாய் ஹலோ 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பசங்களா, வெரி குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு வேதாந்தோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாப்டர் 1ஓட எக்ஸசைஸ் 1.1ஓட சம்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி எக்ஸசைஸ் 1.1ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி தனி வீடியோ போட்டிருந்தேன். ஹோப் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதோட கண்டினியூஷனாக அதோட எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த இதில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெனிஃபிட் ஆகட்டும். இந்த சம் பார்க்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து மைனர், கோஃபேக்டர், டிட்டர்மினன்ட் இதெல்லாம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்த அந்த எக்ஸாம்பிள் சம்ஸோட வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு வாங்க. அந்த எல்லா சம்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படின்றது. சரி, இப்ப நம்ம வந்து ஒரு சம்மா சால்வ் பண்ண போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, இந்த ஒரு 2/2 டிட்டர்மினன்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், மைனரும் கோஃபேக்டரும் எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எல்லா எலமெண்ட்ஸ்லாம் உள்ள இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் வந்து நான் வந்து A11 சொல்றேன் அப்படின்னா அதோட மைனர் எனக்கு என்ன வரும், M11 வரும். அதே ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து கோஃபேக்டரும் கண்டுபிடிப்போம். அந்த கோஃபேக்டர் நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணணும், A11 அதாவது கேபிட்டல் A11 சொல்லி இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் மைனர் கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மைனர் ஆஃப் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 5 கண்டுபிடிக்கலாம். மைனர் ஆஃப் 5 அதாவது M11 ஈக்குவல் டு என்னது, அதோட ரோவையும் காலமையும் நம்ம என்ன பண்ணணும், டெலிட் பண்ணணும். ஸோ அப்படி நான் டெலிட் பண்றப்ப எனக்கு என்ன ஆயிரும், 5ல இருக்கிற ரோ 20 இந்த 0 காலம் -1 சொல்லி வரும். அடுத்து மைனர் ஆஃப் 20 என்னன்னு பார்க்கணும், இஸ் M21 சாரி 12. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ இது வந்து A12, இது A21, இது A22 அப்படின்றப்ப எனக்கு என்ன வரும், அதோட ரோவையும் காலமையும் டெலிட் பண்ணா 0. அடுத்து மைனர் ஆஃப் நெக்ஸ்ட் எலமெண்ட் என்னது 0. ஸோ அந்த எலமெண்டோட மைனர் வந்து M21, அதோட ரோ அண்ட் காலமை டெலிட் பண்ணா எனக்கு என்ன வரும், 20 சொல்லி வரும். அண்ட் தென் மைனர் ஆஃப் லாஸ்ட் எலமெண்ட் வந்து 1 இஸ் M22 which is equal to 5. ஸோ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 2/2 டிட்டர்மினன்ட்டுக்கு வந்து நான் வந்து மைனர் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அது வந்து அப்படியே வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த இது வந்து இங்க இருக்கும், இந்த இது வந்து இங்க இருக்கும். இதுக்கானது வந்து 20 இருக்கும், 20க்கானது 0 இருக்கும். ஸோ இது வந்து ஒரு குட்டி ட்ரிக் மாதிரி கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்னா. அண்ட் தென் கோஃபேக்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கோஃபேக்டர் கண்டுபிடிப்போமா. ஸோ கோஃபேக்டர் இஸ் நத்திங் பட் சைன்டு மைனர். என்னோட மைனருக்கு நான் என்ன பண்றேன், சைன் வந்து நான் வந்து அசைன் பண்றேன். ஸோ என்னோட சைன் வந்து எப்படி இருக்கலாம், ஒரு 2/2 டிட்டர்மினன்ட்டுக்கு வந்து ஸோ பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ். ஸோ அது எப்படி வந்து பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் வந்துச்சு அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னதுன்னா என்னோட கோஃபேக்டருக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னதுன்னா -1 AIJன்றது தான் என்னோட கோஃபேக்டர் வேல்யூ. அதுக்கு நான் வந்து கோஃபேக்டர் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா -1 the whole power I plus J MIJ. அதாவது நான் வந்து -1 the whole power அதோட ரோ நம்பரையும் காலம் நம்பரையும் ஆட் பண்ணி அதோட பவரா போட்டு -1 பவர் என்னன்றதை செக் பண்ணிட்டு அதில் என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் எலமெண்டோட மைனர் வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பேன்ல அதோட மல்டிபிள் பண்ண எனக்கு என்ன கிடைச்சிடும், கோஃபேக்டர் கிடைச்சிடும். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா ஒன்னொன்னா. கோஃபேக்டர் of 5 is -1 the whole power. ஸோ அது வந்து என்ன எலமெண்ட் A11 ஸோ அப்படின்றப்ப அதோட I வந்து 1, J வந்து 1. ஸோ அப்போ வந்து 1 + 1 2 இன்டூ அதோட IJ என்னது -1. ஸோ -1 the whole square 1 ஆயிடும். 1 இன்டூ -1 -1 சொல்லி வரும். ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து என்னது, -1 வந்து என்னோட கோஃபேக்டர் வேல்யூ வந்து -1 கிடைச்சிருச்சு. ப்ராக்கெட் எடுத்துறேன். இதே மாதிரி அடுத்த எலமெண்ட்டுக்கு வந்து நான் வந்து செக் பண்ணுவேன். கோஃபேக்டர் ஆஃப் cofactor of 20 is -1 the whole power 1 plus 2 அப்படின்றப்ப கியூப் ஆயிரும். அதோட மைனர் வேல்யூ வந்து 0. ஸோ -1 the whole cube -1 தான் வரும். 0 into anything 0 தான் வரும். ஸோ அப்படின்றப்ப இதோட கோஃபேக்டர் வேல்யூ வந்து 0. அடுத்து கோஃபேக்டர் ஆஃப் 0 is -1 the whole power
அது வந்து 2 1 அப்படின்றப்ப அதோட வந்து மைனஸ் கியூப் வரும். இன்ட்டு அதோட மைனர் என்னது 20. ஸோ அப்போ -1 இன்ட்டு 20 போட்டா ஆன்சர் வந்து என்னது 20 தான் வந்து சாரி -20 தான் வந்து அதோட வேல்யூ. ரெஞ்சலா இருக்குது. -20 தான் அதோட கோஃபேக்டர். -1 இன்ட்டு 20 -20 அண்ட் தென் அடுத்து தெரியுதுல எஸ் ஒரு லைன் தெரியும். அடுத்து கோஃபேக்டர் ஆஃப் 0 அடுத்து என்னது -1 இஸ் -1 the whole power 4 வரும். ஏன்னா அது வந்து செகண்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ அப்படின்றப்ப 2 + 2 4 ஆயிடும். அதோட மைனர் வேல்யூ என்னது 5. அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும் -1 the whole power 4 + 1 ஆயிடும். ஸோ எனக்கு வந்து இது கோஃபேக்டர் வந்து 5ன்னு சொல்லி கிடைச்சிருச்சு. தெரியுதா கோஃபேக்டர் வந்து 5. ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு வந்து மைனரும் கோஃபேக்டரும் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் ஃபார் 2/2 டிட்டர்மினன்ட்டுக்கு. இது இன் கேஸ் ஆஃப் 3/3 இருக்குது அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ 3/3க்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எலமெண்ட்டுக்கா வந்து மைனர் அண்ட் கோஃபேக்டர் வந்து என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்பேன், ஃபர்ஸ்ட் மைனர் கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து கோஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைனர் ஆஃப் 1 இஸ் M11. என்ன பண்ணணும், இந்த 1ஓட ரோ 1 காலமை delete பண்ணா -1 2 5 2. ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும், -2 -10 -12. ஸோ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டுக்காக கண்டுபிடிக்கணும். மைனர் ஆஃப் -3 இஸ் M12. ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அதோட ரோ 1 காலமை delete பண்ணா 4 2 3 2 வரும். 4 2 3 2 8 -6 which is -2. ஸோ இடம் தெரியுதா. தென் மைனர் ஆஃப் -3 அடுத்து 2 இஸ் M31. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் 1 3. அப்போ வந்து 4 -1 3 5. அப்போ எனக்கு இது என்ன வரும் 20 மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் +3. ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் 23 வரும். இதுக்கு +2 வரும், மைனஸ் பண்ணணும் ஆனால் வந்து +8 தானே இருக்குது, அப்போ +2 தான் வரும். அடுத்த மைனர் ஆஃப் தெரியுறேனா மைனர் ஆஃப் 4 is M21. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 2 1 2 வராது, இதுதானே டெலிட் பண்ணுறோம். -3 2 5 2 -3 2 5 2. ஸோ -6 -10 -16. ஸோ அந்த மைனர் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மாதிரி வந்து அடுத்த எலமெண்ட்டுக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வேறு பேஜுக்கு போகலாம், இதுவே மறைஞ்சிருச்சு. மைனர் ஆஃப் 4 கண்டுபிடிச்சோமா, மைனர் ஆஃப் 5 சாரி -1. மைனஸ் பண்ணோம்னா அதோட ரோ 1 காலமை டெலிட் பண்ணிடலாம். 1 2 3 2 1 2 3 2. ஸோ அப்போ அதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2 -6 which is nothing but -4. அடுத்து மைனர் ஆஃப் 2 டிட்டர்மினன்ட் ஆஃப் இதையும் 1 -3 3 5 1 -3 3 5 5 மைனஸ் ஆஃப் மைனஸ் +9 வரும். ஸோ எனக்கு ஆன்சர் வந்து +14 கிடைச்சிருச்சு. அடுத்து மைனர் ஆஃப் ஸோ 2வா, இப்போ வந்து 3 ஈக்குவல் டு இதையும்
டெலிட் பண்ணால் -3 to -1 2 -3 to -1 2 -6 minus of minus plus 2 ஆயிடும் -4 தான் வந்து அதோட ஆன்சர். அடுத்து மைனர் ஆஃப் அடுத்த எலிமெண்ட் என்ன இருக்குது 3 பார்த்தோமா. இப்போ அடுத்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் 5 பார்க்க போகிறோம். ஸோ மைனர் ஆஃப் 5 அப்போ ஸோ M21க்கு அப்புறம் M22 M23 M31 M32 ஸோ இதை வந்து நோட் பண்ணிகிட்டே வாங்க. அதோட மைனர் வேல்யூ. ஸோ 5க்கு வந்து எது டெலிட் பண்ணணும் அதையே பார்க்க மாட்டேன். ஸோ 5க்கு வந்து இதை டெலிட் பண்ணணும். ஸோ அப்போ 1 2 4 2 1 2 4 2 மல்டிபிள் பண்ணால் 2 -8 which is -6. ஸோ இதான் வந்து 5ஓட மைனர் வேல்யூ. அடுத்து வந்து லாஸ்ட்டாக இருக்கிறது என்ன இருக்குது 2 இருக்குது. 2ஓட மைனர் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். மைனர் ஆஃப் 2 M33 டிட்டர்மினன்ட் ஆஃப் அப்போ அந்த 2ல இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து ரோ அண்ட் காலம் டெலிட் பண்ண என்ன வருது 1 -3 4 -1 1 -3 4 -1 ஸோ அப்போ -1 மைனஸ் ஆஃப் அங்கே ஒரு 12 வந்து மைனஸில் வருது. அப்போ +12 ஆயிடும். அப்போ இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் இது சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து 11 போடணும். ஸோ தெரியுது. ஸோ இப்போ நான் வந்து கோஃபேக்டர் வந்து சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கோஃபேக்டர்ன்றப்ப நம்ம என்ன பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு 3/3 டிட்டர்மினன்ட்ன்றனால கோஃபேக்டருக்கு வந்து நீங்கள் வந்து சிம்பிள் வந்து ஈஸியாக எப்படி கொடுக்கலாம் ப்ளஸ் மைனஸ் என்ன வேற கலர் எழுதுறேன் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இதுதான் வந்து கோஃபேக்டர். இது வந்து ஒரு 2/2க்கு கோஃபேக்டர் நம்ம பார்த்தோம்ல, அதாவது சைன் மைனர் அது சைன் என்னன்றதை பார்த்தோம். அதே மாதிரி இதுக்கு வந்து 3/3க்கு வந்து சைன் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. இதை வச்சுதான் நான் வந்து என்ன பண்ணணும் கோஃபேக்டர் வந்து என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ கண்டுபிடிப்போமா கோஃபேக்டர் ஆஃப் 1. ஸோ கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம் பேசாம 1 -3 2 1 -3 2 4 -1 2 4 -1 2 கொஸ்டினை தப்பா எழுதிட்டோம்னா ஃபுல்லாக தப்பாயிடும். கேர்ஃபுல்லாக எழுதலாம் 1 -3 2 4 -1 2 3 5 2 3 5 2. ஸோ இப்போ இதுக்கு தான் நான் வந்து கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கோஃபேக்டர் ஆஃப் 1 is A11 which is equal to -1 the whole power 1 + 1 into M11. So -1 the whole square into M11 வந்து என்ன வந்துச்சு -12. ஸோ அது ஆல்ரெடி வந்து ப்ளஸ்ல தான் இருக்குது, அதனால -12 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இது வந்து -1 the whole square 1 தான் வரும். ஸோ 1 into -12 -12 வரும். அடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு இதுக்காக கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர் ஆஃப் அடுத்து -3 is A12 which is equal to -1 the whole power 1 + 2 M12 -1 the whole square வந்துச்சுன்னா வந்து அதாவது உங்களோட பவர் வந்து ஈவனா இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணிடலாம் ஆன்சர் வந்து ப்ளஸ் போடலாம். ஆனால் வந்து ஆர்டர் இருக்கிறப்ப தான் பிரச்சனை, அது மைனஸ் ஆகும். அப்போ மைனஸ் ஆஃப் நான் M12 வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் நான் M12 வந்து மைனஸ் ஸோ M12 வந்து +2 அப்படின்றப்ப இங்கே 2 வரும். அப்போ இது வந்து -2. அடுத்து மைனர் ஆஃப் 2 வந்து என்னது 23. அப்போ கோஃபேக்டர் ஆஃப் ஸோ கோஃபேக்டர் ஆஃப் அடுத்து 2 is A13 which is equal to -1 the whole power 1 + 3 M13. ஸோ அப்போ வந்து -1 the whole power 4 இருக்குதா அப்படின்றப்ப +1 தான் ஆகும். இன்ட்டு M13 என்ன இருந்துச்சு 23.
ஸோ அப்போ 23 போட்டுக்கிறேன். ஸோ அப்படின்றப்போ ப்ளஸ் 23 தான் இதோட ஆன்சர். ஸோ இது -2 அது -12. அடுத்து கோஃபேக்டர் ஆஃப் 4 is A21 which is equal to -1 the whole power 2 plus 1 M21. ஸோ அப்போ -1 the whole power cube-னா -1 தான் வரும். அடுத்து M21 செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ என்ன இருக்குது -16 -1 into -16 plus 16. அடுத்து கோஃபேக்டர் ஆஃப் 4 பார்த்தோமா, அடுத்து வந்து -1 is A22 -1 the whole power 2 plus 2 M22. ஸோ இது வந்து ஹோல் பவர் 2 + 2 அப்படின்றப்ப ஹோல் பவர் 4ன்னு இருக்கும். ஸோ அப்படின்றப்ப எனக்கு வந்து என்ன ஆயிடும், பாசிட்டிவ் ஆயிடும். அப்போ 1 into M22ன்றது என்னவா இருந்துச்சு, M22ன்றது -4 இருந்துச்சு. அப்போ -4 அப்படியே வரும். ஸோ இப்போ -4 தான் அதோட கோஃபேக்டர் வரும். ஸோ கோஃபேக்டர் ஆஃப் -1க்கு அப்புறம் எனக்கு 2 is A23 -1 the whole power 2 plus 3 M23. ஸோ -1 the whole power 5னா -1 தான் வரும். M23ன்றது என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், 14. ஸோ இப்போ அது வந்து 14. ஏன்னா 14 -14. அடுத்து கோஃபேக்டர் ஆஃப் 2க்கு அடுத்து என்னது 3 is A31 -1 the whole power 3 plus 1 M31. ஸோ -1 the whole power 3 plus 1 பவர் 4 அப்படின்றப்ப -1 வந்து +1 ஆயிரும். ஸோ அப்போ M31ன்றது -4 -4. அடுத்து கோஃபேக்டர் ஆஃப் 3க்கு அடுத்து 5 is A32 -1 the whole power 3 plus 2 M32 which is equal to -1 the whole power 2 plus 3 plus 2 வந்து 5. ஸோ அப்படின்றப்ப -1 தான் வரும், அது ஆடுன்றதுனால. M32ன்றது ஸோ M32ன்றது -6. ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து +6 மாறிடும். அண்ட் தென் கோஃபேக்டர் ஆஃப் 2 இதான் லாஸ்ட் இஸ் A33 -1 the whole power 3 plus 3 M33. ஸோ -1 the whole power 3 plus 3ன்றப்ப அது வந்து என்னது ஈவனா. ஸோ அப்போ ஈவன்னா வந்து கண்டிப்பாக அது என்ன ஆயிடும், +1ன்னு சொல்லி மாறிடும். ஸோ அப்போ 1 into M33 என்னாச்சு, minor of 33 11 அப்படின்றப்போ 1 into 11 வந்து 11. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டேன், நான் கோஃபேக்டர் என்னன்றதை கண்டுபிடிச்சு எடுத்து போட்டுட்டேன். ஓகேவா. ஸோ கொஞ்சம் பொறுமையாக செஞ்சீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இட்ஸ் அரௌண்ட் 6 மார்க்ஸ்ன்றதை போட்டிருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து 3 மார்க்ஸ் சம்ஸ். ஸோ இது வந்து ஒரு 6 மார்க்ஸ் சம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக சால்வ் பண்ணீங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணிடலாம், சாரி இது வந்து ஒரு 5 மார்க்ஸ் சம். ஸோ இது வந்து பொறுமையாக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுக்கு டிட்டர்மினன்ட் என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 3/3 இது மேட்ரிக்ஸ் வந்து டிட்டர்மினன்ட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, இதே நீங்கள் ரோ வைஸ் போகலாம், இல்லைன்னா காலம் வைஸ் போகலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போறேன், ரோ வைஸ் தான் போப்பேன். ஸோ 3 அப்படின்னா வந்து என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற எலமெண்ட்டுக்கு வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். 0 1 2 3 மைனஸ் ஆஃப் -2. இப்போ என்ன பண்ணணும், -2 ஐஜியை க்ளோஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறது எடுத்து எழுதணும். 2 1 1 3 2 1 1 3 plus 4 determinant of 2 0 1 2. இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணலாமா, 3 into 0 minus 2 plus 2 into 6 minus 1 plus 4 into 4 minus 0. அப்போ 3
3 minus 2 plus 2 into 5. So, the ரெண்டு subtract ஆகிருக்குது. Plus 4 into 2. Minus 6 plus 10 plus 16. So, எனக்கு determinant value என்ன வருது? இது ரெண்டத்தையும் subtract பண்ணிடலாம். So, இது என்ன ஆகும்? 4 plus 16 னா 20. ஸோ அப்படின்றப்ப எனக்கு வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து என்ன கிடைச்சிருக்குது 20 சொல்லி கிடைச்சிருச்சு. ஸோ ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், ஏதோ ரோ வைஸ் இல்லைன்னா வந்து காலம் வைஸ்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எடுத்து நீங்க வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இப்போ இதோட டிட்டர்மினன்ட் வந்து ஆல்ரெடி எனக்கு ஈக்குவல் டு 0 சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், அந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு அன்னோன் இருக்குன்னா அந்த அன்னோன் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் 2x3 416 127. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து இதில் ஏதாவது வந்து எக்ஸ்ன்றது ஒரு அன்னோன் இருக்குதா, அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த எக்ஸ்ன்ற அன்னோன் வந்து கிடைச்சிடும். ஸோ அப்போ 2 டிட்டர்மினன்ட் போட்டேன் அப்படின்னா 1627 minus x determinant போட்டா 4617 plus 3 determinant of 4112 இதோட வேல்யூ எல்லாமே மொத்தம் என்னது 0. So 2 into 12 minus 7. So 12 6 to 12 தானே? ஆமா, 12 minus 7 அப்படின்னா வந்து 11 வந்து நிற்கும். அடுத்து 7 minus 12. இதுக்கு தான் நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பா போகணும். மைண்ட் கால்குலேஷனே பண்ணக்கூடாது. ஸோ 1627 minus 12 minus 6. இங்கே வந்து எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம், 4ன்றப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 28 minus 6. அதுக்கப்புறம் வந்து plus 3 8 minus 1 which is equal to 0. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். 2 into minus 5 minus x into 22 plus 3 into 7 equal to 0. Minus 10 minus 10 minus 22x plus 21 equal to 0. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நான் அந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் டு 0 பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து லைட்டாக வந்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போகணும். அப்போ -22x is equal to -21 plus 10 which is equal to இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் -11 வரும். அப்போ வந்து x is equal to -11 divided by -22. ஸோ அப்படின்றப்ப x is equal to 2. அப்படின்றப்ப எக்ஸோட வேல்யூ 2 வருதா? 1/2 சாரி, கீழே தானே 2 இருக்குது. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 1/2. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏபின்னு சொல்லி தனித்தனியாக 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி டிட்டர்மினன்ட் பண்ண என்ன வேல்யூ சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபின்னு சொல்லி ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா ஏக்கு தனியாக டிட்டர்மினன்ட் வேல்யூ, பிக்கு தனியாக டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு ரெண்டத்தையும் வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று ஏபி கண்டுபிடிச்சு டிட்டர்மினன்ட் எடுக்கலாம், இல்லைன்னா ஏபி தனித்தனியாக டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் கடைசியாக வந்து மல்டிபிளிகேஷன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஏபியும் மல்டிபிள் பண்ண போறேன். ஸோ அப்போ 3 minus 1 2 1 அடுத்து அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அது வந்து 301 minus 2. ஸோ இது பண்ணால் மல்டிபிள் பண்ணால் ஏயும் பி மல்டிபிள் பண்ணால் 9 plus 12 சாரி 9 plus 12 இதுக்கு போட்டேன் நான். 9 plus 12
9 -1 அடுத்து 0 -2 6 + 1 6 + 1 அடுத்து வந்து 0 -2 இப்போ 0 -2 இதுக்கு என்ன வந்துச்சு 3 அது வந்து ப்ளஸ் ஏன்னா ஆல்ரெடி ஒரு -2 இருக்குதா ஸோ -1 ரெண்டும் சேர்ந்து மல்டிப்ளை ஆகி +2 ஆகிடும் ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு எனக்கு வந்து ஏபி வர வேல்யூ என்னன்றது கிடைச்சிருச்சு ஸோ இப்போ ஏபியோட வேல்யூ என்னது 8 2 7 -2 ஸோ இப்போ 8 2 7 -2 வருதா இதுதான் வந்து என்னது ஏபி இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும் டிட்டர்மினன்ட் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க இதோட டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் ரெண்டத்தையும் வந்து மைனஸ் பண்ணணும் ஸோ அப்போ 8 × -2 -16 வரும் -7 × 4 7 × 2 என்னது 14 வந்துச்சு ஸோ அப்படின்றப்ப அங்கே ஒரு -14 அப்போ -30 வருது ஸோ அப்படின்றப்ப எனக்கு வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி வந்து -30 வருது ஸோ இதில் இன்னொரு ஒரு சின்ன ஆல்டர்னேட் மெத்தட் என்ன அப்படின்னா வந்து ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிட்டர்மினன்ட் ஏ டிட்டர்மினன்ட் பி தனித்தனியாக கண்டுபிடிச்சு வர ஆன்சரை மல்டிபிள் பண்ணணும் ஸோ அப்படின்னா என்ன வரும் டிட்டர்மினன்ட் ஏ அப்படின்றப்ப 3 -1 2 1 டிட்டர்மினன்ட் போட்டோம் அப்படின்னா 3 + 2 5 வரும் அடுத்து இது டிட்டர்மினன்ட் பி போட்டால் 3 0 1 -2 ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்ப வந்து -6 + 0 ஸோ அப்போ வந்து -6 அப்போ உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் வேற தனியாக வேணா போதும் அப்போ என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் ஏயையும் டிட்டர்மினன்ட் பியையும் வந்து மல்டிபிள் பண்ணியிருப்பீங்க ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் ஏ வந்து என்ன இருக்குது -6 இருக்குது சாரி 5 இருக்குது அடுத்து டிட்டர்மினன்ட் பி வந்து -6 இருக்குது ஸோ -30 ஸோ நீங்கள் இப்படியும் கண்டுபிடிக்கலாம் இல்லைன்னா அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியலையா ஸோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் லைக் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா வந்து தனித்தனியாக டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு வர ஆன்சர் மல்டிபிள் பண்ணியிருக்கேன் இல்லை அப்படின்னா வந்து மொத்தமாக நீங்கள் வந்து ஏபியும் மல்டிபிள் பண்ணி அந்த வர ஆன்சருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம் எல்லாமே ஒன்று தான் ஸோ எல்லாமே 13 தான் வருது ஓகே நெக்ஸ்ட் போகலாம் ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதோட டிட்டர்மினன்ட் வந்து ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டாங்க நான் என்ன பண்ணணும் இந்த எக்ஸ் வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கணும் ஸோ எக்ஸ் வந்து ஒரு இடத்துல இல்லை 2 இடத்துல இருக்குது ஸோ இப்போ கண்டிப்பாக 2 எக்ஸ்ன்றப்ப எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் எல்லாம் வரும் ஸோ அதனால கேன்சலாக செய்யணும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ரோ வைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் இப்போ 7 -7 7 தான் 7 ஸோ அப்போ அதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் பார்த்தா 5x 3 1 அடுத்து -4 -3x -x 1 plus 11 -3 5 -6 3 so 7 into 5 minus 3x minus 4 into இது ரெண்டும் வந்து என்ன ஆகும் டயகனலாக வந்து மல்டிபிள் ஆகும் ஸோ -3 minus x ஸ்கொயர்னு வரும் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் வந்து டயகனலாக மல்டிபிள் பண்ணி நான் வந்து என்ன பண்ணுறேன் சப்ராக்ட் பண்ணுறேன் ஸோ தென் வந்து எனக்கு வந்து டிட்டர்மினன்ட் என்னன்றது கிடைக்கும் ஸோ 5 - 3xன்ற மாதிரி அடுத்து வந்து -3 + x ஸ்கொயர் ஒரே நிமிஷம் இது வந்து ஒரு மைனஸ் இருக்குல்ல ஸோ அப்படின்றப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் அப்போ இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு மைனஸ் அது வரப்பே வந்து எக்ஸ் வந்து மைனஸில் வருது இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம அங்கே ஒரு மைனஸ் கொடுக்குறோம் டிட்டர்மினன்ட்டுக்காக அது ரெண்டு சேர்ந்து +x ஸ்கொயர் ஆயிடுச்சு அடுத்து +11 -3 × +3 ஸோ அப்போ வந்து -3 × +3னா என்ன ஆகும் -9 ஆல்ரெடி ஒரு மைனஸ் வருதா இப்போ ஒரு 5x ஸோ அப்போ என்ன ஆகும் நமக்கு ஆன்சர் வந்து 35 - 21x minus இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுறப்போ -12 -4x ஸ்கொயர் -99 இது நான் ஆட் பண்ணவே இல்லையா ஸோ அதோட ஆன்சர் என்ன வந்துச்சு x இருக்கும் ஸோ அப்போ வந்து 11 கொடுத்து மல்டிபிள் பண்ணால் -99 + 55x ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் எக்ஸ் அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் ஸ்கொயர் எல்லாத்தையும் வந்து ஒன்றா தூக்கி போடணும் ஃபர்ஸ்ட் அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் வரணும் அப்போ -4x ஸ்கொயர்
அதுக்கப்புறம் எக்ஸ் டேர்ம்ஸ்னா வந்து இவங்க 2 பேர் தான் எக்ஸ் டேர்ம்ஸ். ஸோ அவங்க 2 பேரையும் நான் வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும், சப்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஒன்று பிளஸ்ல இருக்குது, இன்னொன்று மைனஸ்ல இருக்குது. ஸோ அப்போ -21 + 55x ரெண்டும் சப்ராக்ட் ஆகி பிளஸ்ல தான் வரும். ஸோ இது வந்து 4, இது 3, இது எக்ஸ். ஸோ ப்ளஸ் 34x. அதுக்கப்புறம் வந்து -12 - 99. ஸோ -12 - 99னா வந்து 1 1 ட்ரிபிள் மைனஸா சப்ராக்டா இங்க என்ன இருக்குது? ஸோ -4 × -3 + 12 அதை விட்டுட்டேன். ஸோ இப்போ இதுல இருந்து இந்த 12 வந்து சப்ராக்ட் பண்றோம் அப்படின்னா வந்து 89, அதுக்கப்புறம் ஒரு 87, அப்போ 9. ஓ இங்க ஒரு 35 இருக்குது. ஸோ அப்போ 35 + 12 போட்டா வந்து 47 - 99 போட்டா ஸோ 2, அதுக்கப்புறம் வந்து 52. ஒரே நிமிஷம். இதை ஆட் பண்ணப்ப என்ன வந்துச்சு? ஸோ 34x பிரச்சனை இல்லை, இப்போ இந்த இதுதான் கான்ஸ்டன்ட் தான் பிரச்சனை பண்ணுது. ஸோ 35, அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் 12னா 47 மைனஸ் 47 மைனஸ் 99. ஸோ அதை சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 52ன்னு சொல்லி வரும். 52 தான் வருது. அப்போ 52ன்றது என்ன என்ன சிம்பிள் வரும்? மைனஸ்ல வரும். ஏன்னா -99ன்றது. அப்புறம் வந்து மைனஸ் ப்ளஸ் 34x. அவ்வளோதான், ஈக்குவல் டு இது எல்லாமே ஜீரோக்கு இருக்குது ஆரம்பத்திலேயே, அதை போட மறந்துட்டோம் பாருங்க. ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? நான் எக்ஸ் டேர்ம்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ -4x² ப்ளஸ் 34x, அதுக்கப்புறம் ஒரு -52 வந்துச்சு. -52 ஈக்குவல் டு 0. ஸோ நான் என்ன பண்ணுறேன், காமனாக வந்து 2வை வெளியில் எடுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா வந்து எல்லாத்துலேயும் வந்து 2 வந்து பொதுவாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், 2வை மட்டும் வெளியில் எடுக்கிறேன். அண்ட் ஆல்சோ என்னோட கன்வீனியன்ட்டுக்காக எக்ஸ்² பக்கத்தில் எப்பவுமே வந்து ப்ளஸ் இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், மைனஸையும் வெளியில் எடுக்கிறேன். ஸோ அப்போ வந்து டிவைட் பை -2ன்றப்ப இது என்ன ஆயிடும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி 2 2 4 கேன்சல் ஆகி 2x², அதுக்கப்புறம் மைனஸ் 34x வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து என்ன ஆகும், 17x மைனஸ், ஸோ அது வந்து 26. அப்போ 2x² மைனஸ் 17x + 26 ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதை இப்போவே மல்டிபிள் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் டேர்ம்ஸ், எக்ஸோட 2 ரூட்ஸ் என்னது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 26 × 2 போட்டால் என்ன வருது? ஸோ 6 2s are 12, 52. ஸோ இதை வந்து சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வரணும், -17 வரணும். ஸோ அப்போ அது என்ன நம்பரு, 13 4, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 54 கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து -17ன்றது வரணும். ஸோ அப்போ -17 வரணும் அப்படின்னா வந்து ரெண்டுமே வந்து எப்படி இருக்கணும், மைனஸ்ல இருக்கணும். ஸோ அப்போ வந்து ரெண்டுமே வந்து நான் என்ன பண்ணுறேன், மைனஸ்ல போடுறேன். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஏயும் சியும் மல்டிபிள் பண்ணேன்னா அப்போ அந்த ஏவை வந்து டிவைட் பண்ணணும். ஸோ ஏ வந்து என்னவா இருக்குது, 2வா இருக்குதா, அப்போ 2வை டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், எக்ஸ் வந்து சாரி எக்ஸுக்கு வந்து 2 ரூட்ஸ் வரும். எக்ஸ் மைனஸ் 13/2 ஈக்குவல் டு 0. அடுத்து எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13, அவ்வளோதான். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13/2 கமா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து நீங்க என்ன பண்ணணும், அந்த எக்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்க கொஞ்சம் பொறுமையா வந்து அதை எடுத்து மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் போவோம். ஸோ இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து டிட்டர்மினன்ட் என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து என்னோட எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது, சப்ராக்ஷன்ல இருக்குது. ஸோ அப்புறம் என்ன பண்ணணும், அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி 6ன்னு நினைக்கிறேன். அதுல வந்து இந்த மாதிரி தான் வந்து 2 எலிமெண்ட் வந்து ஒரே எலிமெண்ட்ல வந்து 2 டேர்ம் ஆட் ஆகிருக்குதுன்னா அந்த டேர்ம் ரெண்டத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி புதுசா ஒரு டிட்டர்மினன்ட் வந்து நான் வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அப்படிதான் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க வந்து புது டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ண போறேன். ஸோ அப்போ 1a a², ஸோ 1b b², 1c c². ஸோ இப்போ நடுவில் கூட வந்து மைனஸ் வச்சுக்கலாம். அடுத்து வந்து 1 1 1
A B C A ஸ்கொயர் B ஸ்கொயர் C ஸ்கொயர். ஸோ அப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இங்கே இது சாரி பிசி போடணும், அதை மறந்துட்டேன். சி, இது வந்து பிசி, இது சிஏ, இது ஏபி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டிட்டர்மினேட்ல வந்து ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இருக்குது. ஆனால் வந்து செகண்ட் டிட்டர்மினேட்ல அந்த மாதிரி யாருமே இல்லை. ஏபிசி வெறும் ஏபிசி தான் இருக்காங்க, பிசி சிஏ ஏபி இருக்காங்க, யாருமே ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இல்லை. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா அந்த செகண்ட் டிட்டர்மினேட் இருக்குதுல்ல, அதில் ஒரு ரோக்கும் நான் வந்து ஏ, அதுக்கப்புறம் ரெண்டாவது ரோக்கு பி, அதுக்கப்புறம் வந்து மூணாவது ரோக்கு சி, அந்த மாதிரி கொடுக்க போறேன். ஸோ என்னோட டிட்டர்மினேட் வந்து நான் இஷ்டத்துக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ என்ன ஒரு சேஞ்ச் பண்றேனோ அதை வந்து நல்லிஃபை பண்ற மாதிரி இன்னொரு ஒரு சேஞ்சும் பண்ணணும். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் வந்து மல்டிபிள் பேமெண்ட் கொடுக்குறேன்னா அப்போ நான் என்ன பண்ணணும், நான் வந்து டிவைட் பண்றதும் வந்து வெளியில வந்து வச்சிருக்கணும். ஸோ அப்போ இங்க வந்து நான் என்ன பண்றேன், ஏ வந்து ஃபர்ஸ்ட் ரோக்கு கொடுக்குறேன், பி வந்து செகண்ட் ரோ கொடுக்குறேன், சி வந்து தேர்ட் ரோ கொடுக்குறேன். ஸோ அப்போ நான் உள்ள கொடுத்து மல்டிபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா வெளியில வந்து டிவிஷனுக்கு வந்து ஏபிசி வந்து வச்சிடணும். அப்போ என்ன ஆகும், இங்க உள்ள வந்து நான் ஏபிசி கொடுத்தேன்னா அப்போ 1 a ஸ்கொயர் பிசி 1 b ஸ்கொயர் சிஏ 1 சி ஸ்கொயர் ஏபி மைனஸ் இது அப்படியே இருக்கட்டும் 1 a ஸ்கொயர் 1 b b ஸ்கொயர் 1 c c ஸ்கொயர். தென் அடுத்து இப்போ என்ன ஆகும், என்னோடதுல வந்து ஓகே ஒரே நிமிஷம், நான் ஏபிசி மல்டிபிள் பண்ணதுல எல்லாத்துக்கும் கொடுக்கணும்ல, அதுக்கு மட்டும் கொடுத்து வச்சிருக்கிறேன். ஒரே நிமிஷம். ஸோ உள்ள இருக்கிற எல்லாத்துக்கும் தான் வந்து ஏ பிசி வந்து மல்டிபிள் பண்ண கொடுக்கணும். அதாவது எல்லா எலமெண்ட்ஸ் இருக்கும், ரோல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்கணும். ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்லாத்துக்கும் ஏ கொடுக்குறேன், செகண்ட் ஒனுக்கு பி கொடுக்குறேன், தேர்ட் ஒனுக்கு சி கொடுக்குறேன். ஸோ அப்படின்றப்ப இது வந்து ஏ ஸ்கொயர் ஏபி சி பி பி ஸ்கொயர் ஏபிசி சி சி ஸ்கொயர் ஏபிசி. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், நான் வந்து ஏபிசி கொடுத்ததுனால எனக்கு உள்ள வந்து ஒரு ஏபிசி வந்து ஃபுல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த ஏபிசியை எடுத்து நான் என்ன பண்றேன், வெளியில தூக்கி போட்டு காமனா வெளியில எடுக்கிறேன். ஒரு நிமிஷம் மறைக்கதான் பார்த்துக்கிறேன். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த ஏபிசியை மொத்தமா வெளியில எடுத்து போடுறேன். ஸோ அப்போ வந்து 1 ஏ ஸ்கொயர் 1 பி ஸ்கொயர் 1 சி ஸ்கொயர். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும், இந்த ஏபிசி எல்லாம் வெளியில வரும். ஸோ இந்த ஏபிசி எல்லாம் வெளியில வந்துச்சுன்னா கீழே ஆல்ரெடி டிவிஷன்ல இருக்க அந்த ஏபிசியோட கேன்சல் ஆகி உள்ள வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா வந்து ஸோ இது மைனஸ்ல இருக்குது. ஸோ உள்ள வந்து என்ன ஆயிடும்னா வந்து ஏ ஸ்கொயர் 1 பி ஸ்கொயர் 1 சி ஸ்கொயர் 1. ஓகேவா? இப்போ என்னோடது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ரெண்டாவது டிட்டர்மினேட்டை வந்து முதல் டிட்டர்மினேட் மாதிரி வந்து நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், அதோட காலம் வந்து நான் ஷிஃப்ட் பண்ணணும். ஏன்னா காலம் தான் வந்து இங்க பிரச்சனையா இருக்கும். ஆல்ரெடி இங்க வந்து எனக்கு வந்து இடையில வந்து மைனஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் காலம் ஷிஃப்ட் பண்ணேன்னா என்ன ஆகும், உள்ள அந்த டிட்டர்மினேட் வந்து வெளியில வந்து ஒரு மைனஸ் கொடுக்கும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்னா அடுத்து 1 ஏ ஸ்கொயர் 1 பி ஸ்கொயர் 1 சி ஸ்கொயர், இது ரெண்டும் கேன்சல் ஆகி அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா வந்து நான் வந்து ஏ ஸ்கொயரையும் ஏயும் வந்து நான் வந்து ஷிஃப்ட் பண்றேன். ஸோ அதாவது C2வையும் C3யையும் வந்து நான் என்ன பண்றேன், இன்டர்சேஞ்ச் பண்றேன். ஸோ அப்போ என்ன ஆகும், எனக்கு C2 வந்து இதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம், ஏபிசி போட்டுக்கலாம், C1 போட்டுக்கலாம். இது என்ன ஆகும் 1 ஏன்னா ஏபிசியை வெளியில் எடுத்தேன்ல. இது வந்து என்ன ஆகும் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட காலமை வந்து நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா வெளியில வந்து ஒரு மைனஸ் கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு மைனஸ் இருந்துச்சு, இப்போ ஒரு மைனஸ் வர்றதுனால அது என்ன ஆயிடுது, பிளஸ் ஆயிடுது. தென் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு டிட்டர்மினன்ட்டும் வந்து ரெண்டு டிட்டர்மினன்ட்டும் ஒரே மாதிரி நான் என்ன பண்ண போறேன், செட் பண்ண போறேன். அதுக்கு அதோட எலிமெண்ட்ஸை மட்டும் நான் என்ன பண்ணா போதும், சேஞ்ச் பண்ணா போதும். ஏன்னா வந்து அதோட பொசிஷன் தான் வந்து மாறிட்டு தவிர நம்பர்ஸ் வந்து மாறல. மறைச்சிருச்சா? சரி, நான் வந்து வேற இதுக்கு போறேன். So 1a square 1b square 1a square 1b square 1c square minus of
ஸோ அது வந்து என்ன இருந்துச்சு, நான் வந்து வெளியில எடுத்தப்ப வந்து அதோட ஆர்டர் வந்து நான் மாத்துறப்ப அது வந்து மைனஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, பிளஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்றப்ப இங்க என்ன ஆயிடும், அடுத்து திரும்பி நான் வந்து ஒரே நிமிஷம். இங்க வந்து பிளஸ் ஆயிடுச்சா? இப்ப நான் என்ன பண்ண போறேன், திரும்பி வந்து அதோட எலிமெண்ட்ஸ வந்து நான் வந்து மாத்த போறேன் காலம. ஏன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட்ல வந்து காலம் வந்து ஃபர்ஸ்ட் காலம் வந்து 1, 1, 1 இருக்குதா? இங்க வந்து எப்படி இருக்குது, 2வது காலம்ல 1, 1 இருக்குது. ஸோ நான் என்ன பண்றேன், C1யும் C2வையும் இன்டர்சேஞ்ச் பண்றேன். ஸோ அப்ப C1யும் C2வையும் இன்டர்சேஞ்ச் பண்றப்ப அது என்ன ஆயிடும்னா, எனக்கு வந்து நானு ரோவ வந்து நான் இன்டர்சேஞ்ச் பண்றேன் அப்டின்னா, எனக்கு வந்து மைனஸ் சிம்பல் வந்து வெளியில குடுக்கணும். ஸோ இதுவரைக்கும் வந்து பிளஸ்ல இருந்தது. இப்ப வந்து மைனஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதோட எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி ஆயிடும்னா வந்து ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட்ல இருந்து இது எல்லாமே வரும். ஸோ அப்ப அந்த 1, 1, 1லாம் முன்னாடி வந்துரும். A, B, C அதுக்கப்புறம் வந்து A ஸ்கொயர், B ஸ்கொயர், C ஸ்கொயர் வரும். ஸோ இப்ப நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா 2மே வந்து சேம் தான். ஸோ அப்படி ஒரே மாதிரி இருக்கிற 2த்தையும் நான் சப்ட்ராக்ட் பண்ணா என்னோட ஆன்சர் என்னது 0 வரும். ஸோ அதான் வந்து அவங்க வந்து எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் பண்ணலாமா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து ஃப்ரீக்வென்ட்டா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா தான், இப்படிலாம் சால்வ் பண்ற டெக்னிக்ஸ் இருக்குதுன்றது தான் உங்களுக்கு தெரியும். ஓகே. நெக்ஸ்ட் போவோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1/A BC அடுத்து வந்து 1/B CA அப்புறம் C+A. ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து இந்த A வந்து கீழ இருக்குதுல்ல, அதான் வந்து பிரச்சனை. ஸோ அத வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? அத வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அத எப்படி ரிமூவ் பண்றதுன்றது தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வந்து கீழ இருக்கிற டிவிஷன வந்து நான் Aவ வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, Aவால வந்து ஃபர்ஸ்ட் ரோவ மல்டிபிள் பண்ணுங்க. அடுத்து கீழ இருக்கிற Bய ரிமூவ் பண்ணுங்க. Bயால ஃபர்ஸ்ட் ரோ மல்டிபிள் பண்ணுங்க. Cனா Cயால ஃபர்ஸ்ட் ரோவ மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ அப்ப எனக்கு என்ன ஆகும்னா, இந்த A வந்து மல்டிபிள் ஆகுதா? அப்போ வந்து A மல்டிபிள் ஆகுறப்ப அது என்ன ஆயிடும்? நான் வந்து ஏபிசி வந்து நான் என்ன பண்ண போறேன், 3 ரோ குடுக்குறப்ப நான் வந்து என்ன பண்ணணும், அதோட இம்பாக்ட்ட வந்து நல்லிஃபை பண்றதுக்கு ஏபிசியால டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ 1/ஏபிசி உள்ள வந்து நான் என்ன பண்ணிடணும், ஏபிசி வந்து குடுத்துறணும். ஸோ அப்ப நான் குடுக்குறப்போ ஃபர்ஸ்ட் ரோக்கு வந்து நான் ஏ குடுத்தேன்னா, அது வந்து 1 ஆயிடுது. அடுத்து ஏபிசி வருது. அடுத்து வந்து ஏ இன்டூ பி பிளஸ் சி வருது. அடுத்து இது என்ன ஆகுது 1. அதுக்கப்புறம் வந்து ஏபிசி அதுக்கப்புறம் வந்து பி இன்டூ சி பிளஸ் ஏ. ஸோ அடுத்து திரும்பி 1 ஏபிசி அதுக்கப்புறம் வந்து சி இன்டூ ஏ பிளஸ் பி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், எடுத்து எழுதிட்டோம் நம்ம. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ ஈக்குவல் டு 0 அப்படின்னா உள்ள வந்து டிட்டர்மினன்ட் பார்க்குறப்ப இந்த ஏபிசி வந்து எல்லாத்துலேயும் காமனாக இருக்கு, அதனால வெளியில் எடுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வெளியில் ஒரு ஏபிசி இருந்துச்சு, இப்போ ஒரு ஏபிசி வருது. உள்ள என்ன ஆயிரும்னா 1, 1, 1 அதுக்கப்புறம் இதுவும் 1, 1, 1 ஆயிரும். அடுத்து இது வந்து ஏ இன்டூ பி பிளஸ் சி, இது வந்து பி இன்டூ சி பிளஸ் ஏ, இது வந்து சி இன்டூ ஏ பிளஸ் பி. அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணா போதும், என்னோட டிட்டர்மினன்ட்ல வந்து ஏதாவது 2 ரோ வந்து காமனா இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா என்னோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து என்ன ஆயிடும், 0 ஆயிடும். ஸோ அப்படின்றப்ப இந்த இடத்துல வந்து என்ன போட்டுக்கலாம், 0ன்னு வந்து போட்டுக்கலாம். ஏன் எதனால, C1 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு C2. ஸோ அப்படின்றப்ப நான் என்ன பண்ணலாம், இதை வந்து ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ப்ரூவ் ஆயிடுச்சா ஈக்குவல் டு 0ன்னு. நெக்ஸ்ட் சம் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் ஏ ஸ்கொயர் ஏபி ஏசி, அடுத்து வந்து ஏபி மைனஸ் பி ஸ்கொயர் பிசி, அடுத்து வந்து ஏசி பிசி மைனஸ் சி ஸ்கொயர். ஸோ மூணுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல வந்து ஏ காமனாக இருக்குது, செகண்ட் ரோல பி காமனாக இருக்குது, தேர்ட் ரோல சி காமனாக இருக்குது. ஸோ நான் அதை ஃபர்ஸ்ட் வெளியில் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா எனக்கு 4 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் வரும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஏவை வெளியில் எடுக்கிறேன், அண்ட் தென் பி அண்ட் தென் சி. ஸோ அடையத்துல 3 இதை வந்து வெளியில் எடுக்கிறேன். எடுத்துட்டா மேலே என்ன ஆயிரும்னா வந்து மைனஸ் ஏ ஸ்கொயர்ன்றப்ப வந்து மைனஸ் ஏன்னு சொல்லி ஆகும். அடுத்து வந்து பி சி அதுக்கப்புறம் வந்து பி எடுக்கிறேன்னா அப்போ ஏ மைனஸ் பி அதுக்கப்புறம் வந்து சி ஏ பி அதுக்கப்புறம் வந்து மைனஸ் சி. ஸோ நம்ம வந்து ஏபிசி எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டோமா? ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு நிமிஷம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நான் வந்து டிட்டர்மினேட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினேட் என்ன கண்டுபிடிக்கணும்னா நான் ரோ வைஸ் வந்து கண்டுபிடிக்க போறேன். ஸோ ரோ வந்து ஏபிசின்னு இருக்கிறப்ப கச்சமுச்சான்னு இருக்குமா, அப்படின்றப்ப நான் என்ன பண்றேன், 0 ஆக்குறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ அப்போ என்ன ஆகும், இது ஏபிசி அது பாட்டுக்கு இருக்கட்டும், மேல இருக்கிற ரோ வந்து 0 ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, R1 ஈக்குவல் டு R1 மைனஸ் R2.
ஸோ R1 மைனஸ் R2 கொடுக்கலாம், இல்லைன்னா R1 + R2 கொடுக்கலாம், எதுனாலும் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து 0 ஆகும். அப்போ இது என்ன ஆகுது? 0 0 இது வந்து 2C ஆகுது. ஸோ ஏன்னா வந்து நான் வந்து என்ன பண்ணல, ஒரே நிமிஷம், C காமன் எடுத்தோம். ABC ஒரே நிமிஷம் 0 0. நான் அடுத்து என்ன பண்றேன், நான் வந்து வேற எதையும் வந்து சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் இதோட நீ நிப்பாட்டிக்கிறேன். A மைனஸ் B C A B மைனஸ் C நிப்பாட்டிக்கிறேன். இப்பயே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த 2Cன்றது மட்டும் தான் இருக்குது, மற்றதெல்லாம் 0. ஸோ கண்டிப்பா அதுக்கு நீங்க வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறீங்கன்னா 0 தான் ஆகும். இதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ எனக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ABC இருக்குதா, அதுக்கப்புறம் என்ன ஆகும், 2C இன்டூ இது வந்து என்னது AB மைனஸ் AB. ஸோ AB மைனஸ் ABன்றப்ப வந்து ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குமா, ப்ளஸ் AB. ஸோ அப்போ ABC 2C இன்டூ 2AB. அப்போ 2 இன்டூ 2 4. அதுக்கப்புறம் வந்து A இன்டூ A ஸ்கொயர், B இன்டூ B ஸ்கொயர், C இன்டூ C ஸ்கொயர். ஸோ பார்த்தீங்களா, ஈஸியாக வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இது ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸி சம். இது வந்து 5 மார்க்காகவும் கேட்குறாங்க, 3 மார்க்காகவும் கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதோட வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸோட எல்லா சம்மும் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை.